ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பெதஸ்தா ஜெப ஐக்கியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. தாவீது சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு தேவனுடைய வார்த்தை. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அசைக்கப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். உடைய விசுவாசம் அசைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை சில சமயங்களிலே நாம் சந்திக்க நேரிடுகிறது. ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை சிலருடைய வாழ்க்கையிலே அசைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் தாவீது தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அந்த வசனத்தின் தாற்பயத்தை நாம் ஆழமாய் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்காக வாழ்வதையே என் வாழ்வின் நோக்கமாக கொண்டிருக்கிறேன் என்று யார் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோட இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ, தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதையே தங்கள் வாழ்க்கையின் நோக்கமாய் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவது இல்லை. அவர்கள் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதும் இல்லை என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தில் நீங்க வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்துல எப்படிப்பட்ட பிரச்சனை நமக்கு எதிராய் வந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அசைக்க முடியாதுங்க. நீங்க பணி செய்கிற இடத்துல எவ்வளவு நெருக்கம், போராட்டம் உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்தாலும், ஆண்டவரை நீங்க உங்களுக்கு முன்பாக வைத்திருப்பீங்கன்னா, அவருக்காக வாழ்வதை உங்க உள்ளத்துல நோக்கமாய் கொண்டிருப்பீங்கன்னா, யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் சரி, அவர்களால் உங்களை அசைக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில தோல்வி என்பதே இருக்காது. காரணம், ஜீவனுள்ள தேவன் உங்க கூட இருக்கிறார். உங்களுக்காக இந்த நாளில நாங்கள் ஜெபிக்க போகிறோம். விசேஷித்த காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கையிலே செய்வார். அன்பின் தகப்பனே, இந்த மகிமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் காணப்பட்டாலும் ஆண்டவரே, அந்த பிரச்சனையிலிருந்து ஜெயம் கொடுக்க நீர் வல்லவரா. உங்க பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்காக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இன்றைக்கே அற்புதம் இவர்கள் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கென்று எந்த காரியத்தை, எந்த நன்மையை, எந்த ஆசீர்வாதத்தை நீர் கிருபையாய் கொடுத்திருக்கிறீரோ, அதுல பிள்ளைகள் மென்மேலும் வாழ்ந்து சுகித்திருக்கிற அனுபவத்துக்குள் கொண்டு வாரு. நீர் அப்படி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.